மனம் கவர்ந்த கதாநாயகன் யார்? ஆனா அப்படி நம்ம ரிவீல் பண்ண போறது இல்ல. அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு ஆக்டர் இருக்கு. நினைச்சேன். ஓகே ஓகே, அது என்னங்கிறது பாத்துலாமா? நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்த வந்தால் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம். எங்க எந்திரிங்க, ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன மறுபடியும் ஹீரோ கனவா? இல்ல, ஹீரோ ஆகுறது தான் என் கனவே. சரிம்மா, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது, இந்த மூஞ்சி ஹீரோவா? இவனெல்லாம் கூட்டு வந்து ஏன்டா என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளில அனுப்புங்கடா. அவனை சொல்லட்டுமா? இவ்வளவு அவமானப்பட்டு சினிமால ஏன்னா இருக்கணும்? சார், கனவோட நடக்கிறது கைத்துல தொங்குற மாதிரி. வலிக்குதுன்னு விட்டா செத்துடும் சார். என் பையன் முன்னாடி நான் ஹீரோவா நிக்கணும் சார். அதுக்காக எதை வேணா தாங்க தயாரா இருக்கேன் சார். டேய், நினைச்சவங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமாடா? டேய், இது ஹீரோ ஃபேஸ் கட் இல்லடா. அவனா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறானுங்க மஞ்ச பை தூக்கிட்டு ஹீரோ ஆகணும்னு. ஏங்க, இன்னைக்கு ஷூட்டிங் எப்படி போச்சு? ஷூட்டிங் எல்லா நாளும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நான் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்னவா நடிக்கிறீங்க? நான் ஒரு நடிகன். நான் சினிமாவில சாதிச்சிடுவேன்னு என்னை நானே ஏமாத்திக்கிறது வெளியே தெரியாம உள்ளுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அந்த சினிமாலாம் வேணாமா? என் பிள்ளைக்கு நான் ஒரு ஹீரோவா இல்லைனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்க ஆசைப்படுறேமா. எனக்கு பிடிச்ச வேலையும் பண்ண முடியாம, கிடைச்ச வேலையும் செய்ய முடியாம நரகமா என் வாழ்க்கை. நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேமா. என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளை உண்டாலும் என் மனமது ஓயாது. தங்கம், உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்டா. நீ பெரியவனே என்னவா ஆக போறீங்க? நான் பெரிய ஹீரோ போறேம்மா. என்னது, ஹீரோவா? ஏன் தங்கம் நீங்க ஹீரோ ஆகணும்? அதனா ஹீரோ வைட்டு சொல்றேம்மா. என்னங்க, நம்ம பையன் ஹீரோ ஆகணும்னு சொல்றாங்க. ஏம்மா, சினிமால நான் தோத்தது போதாதாம்மா, இங்க என் பிள்ளையும் தோக்கணுமா? ஏங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு வெற்றி கண்டிப்பா காத்துட்டு இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உங்க பையன் உங்களுக்காகவே வெற்றியை கொண்டு வருவான். எங்க ஏதாச்சும் நடிச்சு காட்டு பாப்போம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்றாது உண்மைகளே. செங்கோட்டை கொள்ளாமல் ஓடு, கோடு தேடி வரும். உங்கள் வாழும் ஒரு பித்தை போலே வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் ருஷி சொன்னோம் குடிச்சா குடிடா. ஹலோ பிரதர், நாங்க சன் டிவில இருந்து பேசுறோம். நீங்க ஆடிஷனுக்கு அனுப்பியிருந்த எல்லா போட்டோஸையும் இப்பதான் பார்த்தோம் பிரதர். உங்களை மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல தான் எங்க கதைக்கு தேடிட்டு இருந்தோம். நாங்க எடுக்க போற சீரியல்ல நீங்க தான் பிரதர் ஹீரோ. ஆல் தி பெஸ்ட் பிரதர். திரும்பி வானத்தில் வயது தெரிந்தது மாறி போகாதே, வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ ஏன் ஹீரோ ஆகணும்னு கேட்கும்போது அப்புறம் சொல்றேன்னு சொன்ன. இப்ப சொல்லு, நீ ஏன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்ட? அம்மா, நான் எனக்காக ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படலாமா. நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டது அப்பாக்காக தான்மா. என் அப்பா சினிமால வேணா ஹீரோ ஆகாம இருக்கலாம், ஆனா என் லைஃப்ல
எங்க அப்பா எப்பவுமே ஹீரோ தான்மா. தம்பி, உன்னோட பயணம் இதோட நின்றுடக்கூடாது. தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். வெற்றிகளை குவிக்கணும், சாதனைகளை படிக்கணும். உங்க அப்பாவோட கனவு நீதான் நிறைவேற்றணும். இப்போ மேல வாடா, உனக்கான விருது காத்துக்கிட்டு இருக்கு. ரத்தமாரே 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 மத்தமாரே ரத்தமாரே மத்தமாரே ரத்தமாரே பித்ததாரே பித்ததாரே கத்தி கூரே எனக்கமாரே மொத்தமாரே மொத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே இவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ நான் நம்பல் தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 கதூரிட புவியின் மகனே மகனே வா மகனே மகனே வா பார்க்கும் போதெல்லாம் மோகம் போக்குதே ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்காக ஓட் போட்டு இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகன் இதோ உங்களுக்காக உங்களுடைய அன்பு. மனம் கவர்ந்த கதாநாயகனா இங்க இருக்கீங்க. ஒட்டுமொத்த அரங்கமும் அழுது பெருமையா சந்தோஷமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய இந்த அவார்டுக்கு தான். அப்பாக்காக ஜெயிச்சிருக்க, நீ ஜெயிக்கலாம், வேற யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது 2005 சைல்டு ஆர்டிஸ்டா. எனக்கும் நியாசிக்காவுக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன். நிறைய இடத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கு. 2005 ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் லீடாக கிடைக்கிறது 2019 ஆயிடுச்சு. அந்த 2019 ஒரு லீட் ரோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்தது. என்னோட மனசில் இது நான் சொல்கிறேன், இது இப்போ ஏன் ஒரு இது தான், இந்த தமிழ்நாடு தான் என் ஊர், தமிழ் மக்கள் தான் என் மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவிக்கு தேங்க்ஸ். காவேரி மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்ட பாலசுப்ரமணியன் சார் ப்ரொடியூசர், அண்ட் எங்களோட கேப்டன் தனுஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எங்களை விதவிதமான ஆங்கிள்லேருந்து காட்டுற செவிலியர் ராஜா சார், கேமராமேன் சார், பிரபா சார் தேங்க்யூ ஸோ மச், எங்களோட ரைட்டர். இந்த அவார்டு வந்து இது நான் வாங்குற மாதிரி இல்லை, இது என் அப்பா வாங்குற மாதிரி தான். அப்பாவோட ஆசை நிறைவேற்றிட்டேன். ஆனால் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு என் அம்மா, என் அக்கா, ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பவி எல்லாருமே என் கூட இருந்தாங்க. இதுவரைக்கும் இல்லை, இனிமேயும் அவங்க எப்பவுமே என் கூட இருப்பாங்க எனக்கு தெரியும். பவி, அம்மா, அக்கா ப்ளீஸ். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொன்னாலும் வந்தாலும் பேர சொல்லும். நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நான் என் லைஃப்பில் நான் என் அப்பாவை இது மாதிரி ஹக் பண்ணதே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே இப்படி ஹக் பண்ணுறது. அது வந்த ஒரு ஃப்ளோவில் எனக்கே தானாக வந்துச்சு. லைஃப்பில் இது வரைக்கும் நான் அப்படி ஹக் பண்ணது இல்லை அப்பாவை. ஹக் பண்ணது மட்டும் இல்ல, ஒரு முத்தம் கொடுக்கல. இதுதான் என்னோட பலம், இதுதான் என்னோட வாழ்க்கை. சிங்கப்பெண்ணில் ஆக்சுவலி அன்பு மட்டும் இல்லை, மகேஷும் ஹீரோ தான்.
இப்போ ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து நான் மகேஷுக்கு கூட டெடிகேட் பண்ணுறேன். Wow. ஹீஸ் சச் a brilliant ஆக்டர். என்ன ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுவாப்ல, பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுவாப்ல, நடிக்கணும்னு சொன்னா நடிப்பாப்ல. எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி கவுண்ட்ஸ் அண்ட் யூ டிசர்வ் திஸ் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்காக ஓட் போட்ட எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச். பல லட்சம்னு சொல்லுங்க, லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்காக ஓட் போட்டு இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகன் இதோ உங்களுக்காக உங்களுடைய அன்பு. தேங்க்யூ அன்பு.